அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா 77வது ஆயத்திலிருந்து, அவர்கள் எதை மறைக்கின்றார்களோ அந்த மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? மேலும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வேதத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ள வீண் நம்பிக்கைகளை தவிர உண்மையை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களை தவிர வேறொன்றும் இல்லை. எவர்கள் தங்கள் கைகளை கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப கிரயத்தை அடைவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறினார்களோ அவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ் அக்பர். அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ் குர்ஆன்ல யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறான்? நம்ம யூதர்களை பற்றி கடைசியாக பார்த்துட்டு இருந்தோம். இவங்க என்ன வேலை பார்த்தாங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. நீ நடக்குது, இது ரெண்டு தான் நடந்துருச்சு. 2000 வருடமாக தலையே இல்லாத ஒரு முண்டம் யானை தலையை வச்சு இதுதான் உங்களுடைய கடவுள் என்பதாக நம்ப வச்சாங்க. நடந்துச்சா இல்லையா? இந்திய நாட்டில் நடக்குது. விநாயகர் ஊர்வலம் செய்கிறாங்க. அந்த கடவுளுடைய வரலாறு தெரியுமா? அவ்வளோ அது கேவலமாக இருக்குது. அதை படிக்கவே தெளிவாக எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு சுஃபோ வேதமோ எடுத்துகிட்டு தான் இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்த நேரத்தில் அந்த உண்மையை சொல்கிறதோட சேர்த்து இவங்க கதையும் சேர்த்து எழுதிட்டாங்க. இவங்க சொந்த கதை, சோக கதை, இவங்க எங்கே போன கதை, வந்த கதையெல்லாம் சேர்த்து எழுதி அப்படியே ஒரு இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறாங்க. தங்களுடைய கரங்களால் கற்பனையாக சில என்ன செஞ்சிட்டாங்க, வேதங்களை கைகளால் திருத்துனாங்க, எழுதுனாங்க, கேடுதான். அது எழுதுனதையும் அற்ப கிரயத்துக்காக விற்றாங்க, கேடுதான். எல்லாமே கேடுதான். தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான். ஆனால் கொடுமை என்னன்னு பாருங்கள். சத்தியம் இங்கே இருக்குது, குர்ஆன் இங்கே இருக்குது. குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்த சத்தியம் போய் என்னென்ன செய்யலை, 100% மக்களில் 18% மக்கள்கிட்ட தான் சேர்ந்துருக்கு. ஆனால் அவன் விட்ட ஒரு கதை, அந்த கதை ஊர் ஃபுல்லாக இன்னைக்கு சரியாகி அந்த கதை இந்த பக்கம் திரும்பி சத்தியத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? போய் படிங்க. விநாயகர் என்ன எப்படி அவர் எப்படி ஏன் அவருக்கு யானை தலை வந்துச்சு படிங்களேன். ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், அறிவுறுக்கத்தக்க விஷயமாகவும் இருக்கும். அதான் நல்லா தெளிவாக சொல்கிறான். எவர்கள் தங்கள் கைகளை கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப கிரயத்தை அடைவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறினார்களோ அவர்களுக்கு கேடுதான். அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்கள் கேடுதான். அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்கள் கேடுதான். ஒரு சில நாள்களுக்கே தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, இப்படியெல்லாம் கதை எழுதி வச்சிருக்காங்க. அதற்கு நபியை அவர்களை கேட்பீராக, அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா என்று கேளுங்கள். அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்கு மாறமாட்டான். ஒருவேளை அல்லாஹ் வாக்கு கொடுத்திருந்தானா வாக்கு மாறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் மீது பொய் சொல்கிறீர்களா என்று கேளுங்கள். இது எப்படி ஒரு நம்பிக்கை? செத்தவனே சாமியாருவாங்க. சாமியாரத்துக்கு இன்னைக்கு நீ கஷ்டப்படணும் இந்த நாட்டு மக்கள்கிட்ட. இவனுக்கே ஜிஎஸ்டி கட்டி நீ எங்கடா கஷ்டம், நீ சாமியை அவனையே போட்டு பாடலாம் படுத்த கதைகள். அதுதான் இது மாதிரி இருக்குது, கிறிஸ்தவத்தில் இருக்குது. சுத்தவன பரலோகத்தில் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதாக. இதெல்லாம் என்ன செய்ய வைக்கும்? ஒரு மனிதனை பாவத்தின் பக்கமாக இழுத்துட்டு ஓடிடும், நீ என்ன செய்ய என்பதாக. ஆனால் குர்ஆன் நல்லா சொல்கிறான், மிஸ்கால தர்ரத்தின் ஹைரயரா, ஒரு அணுவளவு நீ நன்மை செஞ்சிருந்தா அல்லாட்ட பெற்றிருக்கீங்க. மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையர, அணுவளவு தீமை செஞ்சிருந்தீங்கன்னா அதை அல்லாட்ட பெற்றிருக்கீங்க. இதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், போதிக்கலாம். இதுதான் சொல்லப்படுது. இவர்கள் விட்டு வச்ச கதையை பாருங்க. ஒரு சில நாட்களுக்கே தவிர நரக நெருப்பங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நபியை அவர்களை கேட்பீராக, அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறாய் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்கு மாறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் இப்போது பொய் சொல்கிறீர்களா? அவ்வாறென்று
எவர்கள் பாவத்தையே சம்பாதித்து கொண்டிருந்து அவருடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் யாராக இருப்பினும் நரகவாசிகளே, அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். ஆனால் எவர்கள் இவ்வேதத்தை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மேலும் நினைத்து பாருங்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்காதீர்கள். தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். அனைத்து மனிதரிடம் அழகாக பேசுங்கள், நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்து கொடுத்து வாருங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கிய பொழுது உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். எப்பொழுதும் இவ்வாறே நீங்கள் புறக்கணித்தே வந்திருக்கின்றீர்கள். இஸ்ராயேலுடைய சந்ததி யாரும்? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தான் இஸ்ராயேல் சொல்லப்படும். அவங்களுடைய பேர் இன்னொரு பேர் இஸ்ராயேல். அவங்களுடைய பிள்ளைகள் தான் சந்ததிகளில் வரக்கூடியவங்க. அதுலேயும் குறிப்பாக யாக்கூப் நபியுடைய கூட பிறந்தவங்க அந்த யூசுஃப் நபி 12 சகோதரன் கேள்விப்படுறோம் அல்லவா? அதில் அந்த 12ல் ஒருத்தர் யஹூதான் இருந்தார். அந்த யஹூதாவில் இருந்து அந்த யூதர்கள் ஃபுல்லாக பிரிகிறாங்க. அதான் எல்லாம் சொல்கிறோம். அப்போ இஸ்ராயேல் சந்ததின்னு சொல்லும்போது யாக்கூப் நபி அது மூத்த நேரத்தில் அந்த 12 தன்னுடைய மகன்களையும் கூப்பிட்டு வாக்குறுதி வாங்குறாங்க. எனக்கு அப்புறம் நீங்கள் எதைத்தான் வணங்குவீங்க எல்லாம் சொன்னான். அல்லாஹ் ஒருவன் என்பதை வணங்குறேன், எதை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவேன், இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. அதான் பாருங்கள் என்னென்ன செய்யணும், மக்களுக்கு அவங்கள்ட்ட என்னென்ன வாக்குறுதி வாங்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் வணங்கக்கூடாது. பாருங்கள், நமக்குன்னு கட்டளை, தாய் தந்தைக்கும் உறவினருக்கும் அனாதைக்கும் ஏழைக்கும் நன்மை செய்யணும். அனாதை ஏழையெல்லாம் விட்டுறக்கூடாது, அவங்களையும் தாய் தந்தையும் நம்ம ரொம்ப கண்ணியம் செய்யணும். அதே மாதிரி அனைத்து மனிதனும் பேசும்போது நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும். தொழில் நிலைநாட்டணும், ஜகாத்து கொடுக்கணும், 5 விஷயம் வந்துருச்சு என்று நாம் வாக்குறுதி வாங்கிய பொழுது உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். எப்பொழுதும் இவ்வாறே நீங்கள் என்ன செய்றீங்க, புறக்கணித்து வாக்கு மீறக்கூடியவர்களாகவே இருக்கின்றீர்கள். மீதம் உள்ளதை நாளைக்கு படிக்கலாம். அதாவது வீடியோவை போடலாம்னு நினச்சோம், அது ஒரு சக்ஸஸாக வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆடி கிளியராக இல்லை. சரி, நம்ம ஆடியாவே போட்டு அது மேலே டைட்டில் மட்டும் வச்சிடலாம், எத்தனாவதுலேருந்து எத்தனாவது ஆயிடுத்துன்னு தம்ப்நெயிலே வச்சுட்டோம்னா அது அப்படியே பார்க்குறவங்களுக்கு நைஸாக இருக்கும். இன்ஷாஅல்லாஹ் நாளில் அப்படியே கன்டினியூ பண்ணிக்குவோம். ஒருவேளை ரொம்ப டீப்பான விஷயமா இருக்குன்னா மட்டும் கொஞ்சம் தஃப்சீரையும் பார்த்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஷாஅல்லாஹ் எல்லா பக்தமும் மீதியாக வச்சிருக்கோம். இன்ஷாஅல்லாஹ் இந்த அல்லாஹ் இதன் மூலியமாக அடியார்களுக்கு என்ன நல்லவை உணர்த்த வருகின்றானோ அந்த படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்விடம் நல்ல அடியார்களாக, அவருடைய சலாம் பெற்ற அடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக. இந்த யூதர்களை போன்ற ஒரு கெட்ட சிந்தனையும் கெடுதியையும் அவனுக்கு ஏற்பட்ட சைத்தானுடைய தீண்டுதலை போன்ற அந்த தீண்டுதலை விட்டும் வல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.